உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் விலகிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் விலகக்கூடியவங்க தங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் பல லட்சம் பேர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த செய்தித்தாள்களாலும் அல்லது எந்த ஊடகத்தாலும் பெருசாக போடப்படுவதில்லை, சொல்லப்படுவதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு நபர் விலகினாலும் அவர் செய்தியாக்கப்படுகிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் அது செய்தியாக்கப்படுகிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு சின்ன சின்ன யூடியூப் சேனல் வர அது பெரிய செய்தியாக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் விலகிவிட்டார், நாம் தமிழர் கட்சியிலிருந்து இவர் விலகிவிட்டார், அந்த பொறுப்பாளர் விலகிவிட்டார், இந்த பொறுப்பாளர் விலகிவிட்டார் அப்படின்ட்டு பெரிய செய்தியாக்குறாங்க. ஆனால் அதே பொறுப்பாளர் இதுக்கு முன்னாடி ஏதாவது காலத்தில் வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள என்னைக்காவது காட்டியிருப்பாங்களா அப்படின்னா காட்டியிருக்கவே மாட்டாங்க. அதுவே அவர் விலகிவிட்டார் அப்படின்னா காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது அழிச்சு ஒழிச்சு 2026 மூட்டை கட்டி ஊருக்கு அனுப்பிடணும், தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு கட்சி இல்லை அப்படின்ற நிலையை கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்களோட திட்டமாக இருக்குது. இவங்களோட திட்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் விலகுறாங்க, விலகுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது பல இடங்களில் அது வேடிக்கையான காரணமாக தான் இருக்குது. நேற்று கூட திருவிக்க நகரில் போன சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்ட மருத்துவர் இளவஞ்சி அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மருத்துவ பாசறையில் பயணித்தவங்க விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதிய தலைமுறை அந்த சேனலில் பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போல் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை முழுக்க முழுக்க பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை விட்டு அவங்க வெளியே போகிறாங்க. அப்போ சேனல்காரங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த 20 நிமிஷம் எதையாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசி அவங்க அந்த பேட்டியை கொடுத்த மாதிரி தெரியுது. என்னை பொறுத்தளவில் அவங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் சரியா அப்படின்னா 100க்கு 100 சரியில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2021 திருவிக்க நகரில் ஒரு பெண்ணாக போட்டி போட்டு கிட்டத்தட்ட 10,900 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரணம் என்ன, நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு மரியாதை இல்லை, வேட்பாளராக மட்டும்தான் நிறுத்துறாங்க, மற்றபடி உள்கட்டமைப்புகளில் கட்சி பொறுப்புகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம மற்ற கட்சிகள்லாம் பார்ப்போம், அங்கே பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பெரிய வேடிக்கையாக இருக்கும். அதாவது திராவிட கட்சிகள்லையும் சரி, தேசிய கட்சிகள்லையும் சரி, பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்க கட்சியோட கொடி கலர்ல சேலை வாங்கி கொடுப்பாங்க. கூட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த சேலையை தான் கட்டிட்டு வரணும் அப்படிம்பாங்க. அந்த கட்சியோட சின்னமோ இல்லைன்னா அவங்க கொடியில் வச்சிருக்கிற அந்த முத்திரையோ கரெக்டாக அந்த நெஞ்சு பக்கத்தில் இல்லைன்னா முன்னாடி தெரிகிற மாதிரி சேலையை கட்டணும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. வந்த உடனே முன் வரிசையில் இருக்க சொல்லுவாங்க, அது ஒரு முக்கியத்துவமே கிடையாது. அப்புறம் பேச்சு திறமை உள்ளவங்களாக இருந்தால் நீ போய் மேடையில் பேசுமா அப்படின்னு அவங்கள மேடைக்கு அனுப்பி வைப்பாங்க, மேடையில் பேச வைப்பாங்க. அவங்க பேசுகிறத பார்த்து மூத்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் சின்னமன் சீமானாக இருந்தாலும் சரி, கீழே உட்காந்து கைதட்டி ரசிப்பாங்க. இதெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா மேடையில் பெண்களை பேச விடுறதுலாம் எவ்வளோ அவமானமான ஒரு காரியம். அதை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி பண்ணும்போது கட்சியில் இருக்க பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிருமா என்ன? அதனால நாம் தமிழர் கட்சியை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படிங்காங்க. அதே மாதிரி மாநில மண்டல பொறுப்புகளில் பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்காங்க. ஏன்னா ஐடி விங்கு, அப்புறம் சுற்றுச்சூழல் பாசறை, இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த பெண்களை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்காங்க. இதே மாதிரி எந்த கட்சியாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா இருக்காது. 234 வேட்பாளர்கள் போட்டாங்க அப்படின்னா கூடி போனால் ஒரு 5லேருந்து 10 பெண் வேட்பாளர்கள் இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் சரிக்கு பாதி 117 பெண் வேட்பாளர்கள் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு பெண் வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஏன்னா பெண்கள் அரசியலில் முன்னால் வருவது அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமாக ஒரு உள்ளாட்சி தேர்தல், கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய வார்டுகளுக்கு நாங்கள் பெண் வேட்பாளரை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது ஊரில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட கேட்டால் தெரிஞ்சு போகும். அவங்ககிட்டலாம் பேசின அந்த அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன். மொத்தம் இருந்த 14 வார்டில் முதல்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை போடுறதே பெரிய சங்கடம். ஏன் வேட்பாளரை போடுறது பெரிய சங்கடம் அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் என் சொந்தக்காரன் திமுகவில் இருப்பான், என் சித்தப்பா அண்ணா திமுகவில் இருப்பான். அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தன் போட்டி போடுவான். அவனை எதிர்த்து நான் நாம் தமிழர் கட்சியில் நிற்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். நான் எதிர்த்து போட்டி போட்டோம்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்.
குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை சமாளிச்சுட்டு திரும்ப நான் போட்டி போட்டு அந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வாங்கிட்டேன் அப்படின்னா தோத்தவனும் சொந்தக்காரனா இருப்பான், ஜெயிச்சவனும் சொந்தக்காரனா இருப்பான். தோத்தவன் சொல்லுவான் ஒன்னால தான் நான் தோத்துட்டேன்பான், ஜெயிச்சவன் சொல்லுவான் ஒன்னால தான் நான் ஜெயிச்சேன்பான். அவன் 2 பேருக்கும் இடையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும், அதனால நான் நிக்கல அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பி தங்கைகள் உள்ளாட்சி தேர்தலை கடந்த தேர்தலில் பெரும்பாலும் புறக்கணிச்சாங்க. காரணம் இதுதான், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு தான். அதுவே எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் அப்படிங்கும்போது வேட்பாளர்களை கண்டுபிடிக்கிறது, ஆண் வேட்பாளர்கள் அப்படிங்கிறது ரொம்ப எளிது, யாருனாலும் முன்னாடி வந்து நின்றுவாங்க. ஆனால் 117 பெண் வேட்பாளர்களை போடணும் அப்படின்னா இதே பிரச்சனை அங்கேயும் இருக்குது. பெண்களை நைட்டு 10 மணி வரை பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகிறது கஷ்டம், எல்லா பிரச்சனைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம், அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருக்குது. தேர்தலாவது சரி ஒரு மாதம் 2 மாதம் வேலை தான். ஆனால் பொறுப்பாளர்களா, செயலாளரா, பொருளாளரா, இல்லைன்னா வேறு ஏதாவது பொறுப்பாளர்களாக போடணும் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி போய் நிற்கணும். நைட்டு 10 மணிக்கு பிரச்சனை வந்தாலும் போய் நிற்கணும், நைட்டு 2 மணிக்கு பிரச்சனை வந்தாலும் போய் நிற்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி பெண்கள் முன்னாடி வருவாங்களா அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான், நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, நாம் தமிழர் கட்சி பெண்களை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்க. அக்கா காளியம்மாளை பார்த்து அண்ணன் சீமான் பொறாமப்படுறாரு, அவங்க வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறாரு அப்படின்னு மாதிரிலாம் சொல்றீங்க. அண்ணன் சீமான் மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவார் அப்படின்னா அவர் இத்தனை பேரை ஏன் வளர்த்து விட போறாரு அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கெல்லாம் வருது. அவர் வளர்த்து விட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு பெரிய பேச்சாளர்களாக தமிழ்நாட்டில் அறியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் பேச்சாளர்கள் அப்படிங்கிறது பற்றாக்குறை. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க. அந்த பேச்சாளர்கள்லாம் யாரை வச்சு வளர்ந்தாங்க, யார் பேச்சை கேட்டு வளர்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கேள்விக்குறி. அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இப்படி அண்ணன் செந்தமிழன் சீமான் பல பேச்சாளர்களையும் சரி பல தலைவர்களையும் சரி வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு, பெண்களுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்காரு, அதனால நான் அந்த கட்சியை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறீங்க. இன்னொன்று அந்த பத்திரிகையாளர் கேட்காரு, அவர் திராவிடத்தை தானே கடுமையாக எதிர்க்காரு அப்படின்னோடனே அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க, அப்போ பிஜேபிகிட்ட இருந்து அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறீங்க. உடனே அவர் சொல்றாரு அவர் பிஜேபியும் தானே எதிர்க்காரு அப்படின்னோடனே அப்போ திமுக இருந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறீங்க. என்ன இது மாற்றி மாற்றி பேசுதிய நீங்க? அதாவது ஒரு நேரம் திமுகவை எதுக்கிறது, பிஜேபிகிட்ட காசு வாங்குறது, ஒரு நேரம் பிஜேபி எதுக்கிறது, திமுக காசு வாங்குறது, ஒரு நேரம் அண்ணா திமுகவை எதுக்கிறது, திமுக காசு வாங்குறது. இப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மேலேயும் அண்ணன் செந்தமிழன் சீமான் மேலேயும் நீங்கள் தூக்கி போகிற போக்கில் அள்ளி வீசிட்டு போறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. கட்சியை விட்டு நீங்கள் வெளியே போறீங்க அப்படின்னா தாராளமாக போங்க, யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. அதுக்காண்டி அவதூறுகளை அள்ளி தெளிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது அருவருக்கத்தக்க செயல். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க. நீங்கள் இந்த உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டாலே இந்த உலகமே ஒரு ஆணாதிக்க உலகம் தான். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இது ஆணாதிக்க உலகம் தான். இந்த ஆணாதிக்க உலகத்திலையும் பெண்களை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்கள் கொடுத்த அந்த பேட்டியில் நான் பார்த்தேன், உங்கள் சைடில் 2-3 வசனங்கள் இருந்தது, பைபிள் வசனம். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்திரீகளே உங்கள் புருஷர்களுக்கு அடங்கி இருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னா, உங்கள் புருஷங்கள் அதாவது உங்கள் கணவன்மார்கள் சொல்லக்கூடிய அவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்படி கேட்டு நடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதுதான் உலகத்தின் கட்டமைப்பு, ஆணாதிக்க உலகம் தான் இது. அதே பைபிள் என்ன சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவியின் சொல்லுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்க ஒரு சமநிலையை உருவாக்குது. அதாவது கணவர் சொல்றத மனைவி கேட்கணும், அதே மாதிரி மனைவி சொல்றதையும் கணவர் கேட்கணும். என்னதான் இருந்தாலும் கணவர் சொல்வது ஒருபடி மேல அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய மத நூல்களே சொல்லுது. அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு 50% நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதையும் தாண்டி இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகம் இங்கே இயங்கிட்டு இருக்கக்கூடிய செந்தமிழர் பாசறை சார்பாக நேற்று தமிழ்நாடு நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னா ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம நினைச்சிடாண்டா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், துபாய், மெயினாக துபாயை சுற்றி உள்ள அந்த பகுதிகள் எமிரேட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த எமிரேட்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த நாட்டின் தமிழ் பெயர் தான் ஐக்கிய அரபு அமீரகம். இங்கே இருக்கக்கூடிய செந்தமிழர் பாசறை நாம் தமிழர் கட்சியோடு தொடர்புடைய ஒரு பாசறை. அந்த பாசறையின் சார்பாக நேற்று தமிழ்நாடு நாள் விழா மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டாடப்பட்டது. நாம் தமிழர் கட்சியில இருந்து
சகோதரி ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கும் அவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கும் என்ன தம்பி சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சின்னதாக ஒரு சம்பந்தம் இருக்குது. அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக செந்தமிழர் பாசறை சார்பாக நடத்தப்பட்ட ஒரு சிறிய நிகழ்ச்சியில் கூட பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடந்தது. 4 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அந்த விழாவில் மேடையில் பேசினதா இருக்கட்டு, கலை நிகழ்ச்சிகளை நடத்தினதா இருக்கட்டு, எல்லாருமே பெண்கள். ஆண்கள் ஒரு சில பொறுப்பாளர்கள் நன்றி உரை, முன்னுரை இதை சொல்றதுக்கு தான் போனாங்களே தவிர மற்ற அந்த நிகழ்ச்சிகள் நடத்தினது, அதுக்கு தயாரிப்பு பண்ணது, சிறப்பு பேச்சாளர்களாக இருந்தது எல்லாருமே பெண்கள். இப்படி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, பெண்களை முக்கியத்துவப்படுத்த தவறியதே இல்லை. ஆனால் நீங்கள் முக்கியத்துவப்படுத்த தவறிட்டாங்க அப்படிங்கிறீங்க. காலம்தான் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.